ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ எல்லாருமே சூப்பராக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிலேட்டட் தீபாவளி விஷஸ் செம்மையாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து தீபாவளினால ஒரு 3 நாள் லீவ் இருந்துச்சு. ஸோ புட்டிக் எல்லாமே லீவ் இருந்துச்சு. ஸோ அந்த 3 நாள் vlog தான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே நான் அம்மா மாமா எல்லாருமே ஆத்தா வீட்டில் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு ஆத்தா காயெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு வந்து இது வந்து தீபாவளிக்கு நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கிடையாது, எப்பயும் மட்டனில் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து நான் சிக்கனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு, கசகசா, பட்டை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த பட்டை மிளகா போட்டப்பயே மல்லியும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கணும். நான் அதை வந்து மறந்துட்டு இப்படி எல்லாரோடையும் பேசிக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை மறந்துட்டு அப்புறம் கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் ஊற்றி அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இஞ்சியும் பூண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் கொத்தி இருந்தது. ஸோ அதை நல்லா வந்து கழுவிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதில் போட்டு வதக்குறேன். ஸோ இது நல்லா வதக்குனிங்கன்னா நிறைய தண்ணி வரும் அதுலேருந்து. அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம அதில் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா வற்றினதுக்கப்புறம் இதில் தேங்காய் வந்து போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அரைக்கணும். ஸோ இந்த vlog வந்து நிறையா டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறையா க்ளீன் பண்ணி நிறைய வீடெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்லாம் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக போன 3 டே. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சூடாகவே போட்டேன். ஆனால் நான் வந்து மிஷின் ஓட்டில் ஆறுனதுக்கப்புறமே அரைப்போம் அப்படின்னு ஃபேனு கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி பிடிக்கிற பதத்தில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல பட்டை மிளகா இருந்திருக்கும், ஒரு இடத்துல பட்டை மிளகா இருந்திருக்காதுல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பசரி வச்சுக்கிறேன். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது, ஏன்னா சனி ஞாயிறு லீவு, இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது. ஸோ வெள்ளிக்கிழமை தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. திங்கள் வரைக்கும் இல்லை ஞாயிறு வரைக்கும் கண்டினியூ ஆகிற vlog-ஆக இருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் அரைச்சி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நான் இந்த சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எப்பயுமே நான் வந்து ஒரு உடையுதா அப்படின்னு ஒரு ட்ரையல் போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் வச்சு ட்ரையல் போட்டு பார்ப்பேன். ஸோ அதனால் குட்டியோண்டு எண்ணெய் சட்டியில் வச்சு ட்ரையல் போட்டு பார்க்குறேன். ஸோ நான் நம்ம கிச்சனில் ரெகுலராக டெய்லி சமைச்சு டெய்லி பண்ணி நானே எல்லாம் செஞ்செல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ வர்றது நான் வந்து ரெகுலராக பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. இந்த 3 நாளை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனாலேயே நம்மளோட கிச்சன் தானா, நம்மளோட பாத்திரம் தானாங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கேன். மேபி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இல்லைனா இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டீக்ளட்டரிங்லாம் பண்ணி கொஞ்சம் புதுசாக ஐட்டம்லாம் வாங்கி நிறைய கிச்சனில் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அது ட்ரையல் நல்லா வந்துச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பேனில் மாற்றி நல்லா வறுத்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். ஸோ அன்றைக்கி வந்து ரசம், அப்புறம் வந்து கீன்வா, இந்த கோலா உருண்டை, அப்புறம் புடலங்காய் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கோலா உருண்டை மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ அன்றைக்கி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு. சேல் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தீபாவளி வீக்கில் வந்து பண்ண வேணான்னு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மேல் பரணை இருக்குல்ல, அது வந்து நம்ம வார்ட்ரோப் செஞ்சப்போ வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தூக்கி மேலே போட்டதோட சரி, உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் கவிதா அத்தை எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இது எடுக்கையில் தான் வந்து நம்ம நல்ல காமெடியாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன காமெடின்னு உங்களுக்கு வர புரியும். ஸோ அந்த ஒரு சூட்கேஸ் இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு அதில் ஞாபகம் இருக்குது. மற்றபடி வேறு என்னதுலலாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது ஐடியா இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்துருந்தா தெரியும். நான் பொட்டி இல்லை பாட்டிக்கிட்ட வாங்கினேன், பொட்டி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பொட்டி வேற நான் வாங்கினேன். பார்த்தா இது வந்து நான் எங்கேயோ எடுத்துட்டு போனது, கிளாஸ்க்கோ எப்பயோ எடுத்துட்டு போனது, இது மேலேயே இருக்கு. ஸோ இது வந்து பல வருஷங்களாக உள்ளே இருந்துட்டு தொடச்சி இப்போ வாங்கின பொட்டி எல்லாத்தையுமே மேலே ஏற்ற போகிறேன். எதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி தூக்கி போட போகிறேன். இது ஒரு பொட்டி. இது எடுக்கையிலே எனக்கு ஆனால் ஞாபகம் வந்துருச்சு, நம்ம இது சென்னைக்கு எடுத்துட்டு போவோமே அப்படின்னு பார்த்து. இதுக்குள்ள இன்னொரு பொட்டி, அதுக்குள்ள இன்னொன்று இருக்கு. இதை நான் வந்து நிறைய நாள் தேடி இருக்கேன். இது எங்க போச்சு, சரி டீக்ளட்டர் பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள ஒரு ஐட்டம் இருக்கு. அதை பார்த்தா நீங்க எல்லாரும் ரொம்ப கேவலமா திட்டுவீங்கிறதுனால நான் அப்படியே வச்சிடறேன். ஸோ இது எல்லாத்தையும் தொடச்சி இப்போ வாங்கின பொட்டியை சேர்த்து எடுத்து மேலே வைக்கணும். பொட்டிக்கு நான் எவ்வளோ அழைச்சு தெரியுமா, கொடுமை இல்லை, எல்லார்ட்டையும் வாங்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் பழைய பொட்டியா இருக்குன்னு இப்போ நான் வந்து பொட்டி வாங்கினேன். 3 சூட்கேஸ் வாங்கினேன். இதுக்குள்ள 2 இருக்கு. 3-in-1 செட்டா வாங்கினேன். பார்த்தா அங்க ஒரு பெருசு, 2 சின்னது, அங்க ஒரு 3 இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம். அப்போ ஒரு தடவை ஒன்று எடுத்துப்போம். இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாவே தொடச்சி எடுத்துட்டு வெறும் சூட்கேசஸ் மட்டும் அங்கே வச்சிட போறேன். வேற எதுவும் வைக்காம எல்லா சூட்கேசஸும் பழசு புதுசு எல்லாமே நல்லா இருக்கிறது எல்லாத்தையுமே தொடச்சி மேலே மட்டும் வச்சிட போறேன். ஒரு 1 வீக்ல நான்
நான் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டியோண்டு பொட்டி மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சுட்டு போகிறேன். ஒரே ஒரு சூட்கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன். பட் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக மறந்தே போச்சு. நான் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் சென்னைக்கு எடுக்கிறதுக்கு பிஃபோர் கொரோனா வந்து அடிக்கடி வருவேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வருவேன். இது மோஸ்ட்லி மேக்கப்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் தான். எனக்கு ஒரு சின்ன ஹேண்ட் பேக் மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். இது மோஸ்ட்லி மேக்கப் வச்சுட்டு போகிற பேக். ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. எல்லாத்தையும் தொடச்சிட்டு பெட்ஷீட் போட்டு நம்ம இப்போ இந்த புது மெத்தை மாற்றணும்ல, அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நார்மல் கிங் சைஸ் பெட்டு. அதோட பெட்ஷீட் எதுவுமே இப்போ இருக்கிற இந்த டபுள் கிங்க்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதெல்லாம் அம்மாட்டெல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பெட்ஷீட்லாம் ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் போட்டு தனித்தனி சூட்கேஸாகவே ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்காமல் தனித்தனியாகவே வைக்கிறேன். ஸோ எந்த சைஸ் நமக்கு வேணும், எப்போ ட்ராவல் பண்ணுறப்ப தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறேன். இதில் 2 சூட்கேஸ் எக்ஸ்ட்ரா அந்த சைடு வார்ட்ரோப் எடுக்கையிலும் இருந்துச்சு. அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் வீல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இதில் இருக்கிறத மட்டும் அந்த பெட்ஷீட் போட்டு கீழே நியூஸ் பேப்பர் போட்டு மேலே பெட்ஷீட் போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி வச்சிடுறேன். அந்த மேலே இருக்கிற அந்த பரணையோட டோர் ஃபுல்லாகவே எடுத்து தொடச்சிடுறேன். யூஸ்வலாக டஸ்ட் மட்டும் தானே பண்ணுவோம், அதனால் ஃபுல்லாக தொடச்சிடுறேன். இது இந்த ரூம், நம்மளோட ரீடிங் ரூம் மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கேயும் பழைய கிறிஸ்மஸ் ட்ரீ என்னென்னமோ எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அந்த ரூம்லையாவது ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த ரூமில் சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அதிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த ரூமோட ஃபஸ்ட்டு ரூம் டூர் இருக்குல்ல 2019 அதில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஷூட்டிங்காக நிறைய இந்த ரூம் வந்து டெக்கார் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் இந்த சைட் ஃபுல்லாக அதில் கொஞ்சம் பித்தளை பாத்திரம் இருக்குது. அந்த பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் வந்து கடையில் போட்டுட்டு தான் சில்வர் வந்து மாற்றலான் இருக்கேன். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது நேரில் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இந்த பெட் கவரில் வந்து எவ்வளோ தட்டினாலும் போகவே இல்லை. ஸோ அதனால் லிண்ட் ரோலர் வச்சு கொஞ்சம் உருட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு கர்டன்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நீங்கள் தீபாவளி க்ளீனிங்னு சொல்லலாம், இல்லை ப்ரீ ப்ரிப்பரேஷன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு மூடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக நிறையா கவிதா இருந்தாங்க, லதா இருந்தாங்க, கௌசி வந்து ஷூட் பண்ணா. ஸோ நிறைய ஹெல்ப் இருந்தாங்க. பட் நான் அதுக்கு அடுத்தடுத்த நாள் பண்ணையிலலாம் நான் மட்டும்தான் தனித்தனியாக பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த 3 நாள் வந்து ஒர்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு இது டபுள் கிங் பெட்ஷீட் சைஸ் வாங்கினேன். இதுவுமே கூட அவ்வளோ கரெக்டான சைஸாக இல்லை, கொஞ்சம் இங்கிட்டும் அங்கிட்டும் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அம்மாவுக்கு வந்து மெட்ரோலேருந்து ஒரு ஃபுட்வேர் வந்துருந்துச்சு. அமேசானில் ஆஃபரில் 800 சம்திங்க்கு வாங்கியிருந்தாங்க. ஓகே தான், கொஞ்சம் பொசுன்னு இருக்குது, அதனால ஓகே. மற்றபடி 800 சம்திங்க்கு இது குவாலிட்டியாக வைஸாக இருக்கான்னா போட்டு பார்த்தா தான் தெரியும்னு தோணுது. ஏன்னா மெட்ரோவோட சைஸஸ் வந்து இப்போ குறைச்சிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு நானும் மாமாவும் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேல நிறைய சைக்கிளிங் போவோம். அந்த 2 சைக்கிளுமே அறுத பழசாயிடுச்சு, அது சுத்தமாக ஒர்க்கும் ஆகலை. ஸோ அதனால் சைக்கிள் வாங்கலாம், 2 பேருக்குமே சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போயிருந்தோம். மாமாவுக்கு வந்து கியர் சைக்கிளும் எனக்கு வந்து லேடிஸ் சைக்கிள் வாங்கலாங்கிறது தான் நான் என்னோட ஐடியாவில் போயிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து மாமாவுக்கு கியர் சைக்கிள், எனக்கு லேடிஸ் சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு வந்து இறங்கி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லேடிஸ் சைக்கிள் அப் டு 26 மட்டும்தான் சைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மாமாவுக்கு வாங்கினது 29.5 சைஸில் கியரோட இருக்கிற சைக்கிள். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாமாவுக்கு வாங்கினது. எனக்கு வந்து இந்த பிஎஸ்ஏலேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு, அந்த சைக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வாங்கிட்டு வந்து மறுநாள் காலைல நாங்கள் சைக்கிளிங் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போனால் காலெல்லாம் ஓகே, ஏன்னா சீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் கை வந்து ரொம்ப குமிஞ்சு ஷோல்டர் பெயின் வந்து சரியான ஷோல்டர் பெயின். நல்லா 1 மணி நேரத்துக்கிட்ட சைக்கிளிங் போயிட்டு வந்தோம். ஸோ நல்ல ஷோல்டர் பெயின்ங்கிறதுனால சைக்கிளை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் எனக்குமே ஒரு கியர் சைக்கிள் 27.5 எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களுக்கு அந்த சைக்கிளாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கே வாங்கினேங்கிற டீட்டெயிலாம் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கிளியராக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அடுத்த நாள் சாட்டர்டே. இன்றைக்கி வந்து இந்த டைனிங் ஹாலில் இருக்கிற க்ராக்கரி யூனிட்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டுட்ருக்கிறப்போ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஃபேஸுக்கு வந்து நிறையா மாஸ்க்லாம் அப்லோட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணது. அப்போ வந்து இந்த கின்னோ இதெல்லாம் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் சென்டர்லேருந்து அப்போ வாங்கினது. இதெல்லாம் இப்போ டீக்ளட்டர் பண்ணிட்டது. 6 பீஸ் இல்லை, இதில் எப்படி உடஞ்சிச்சு யாருமே என்கிட்ட சொல்லவும் இல்லை, லதாவும் சொல்லலை, யாரும் சொல்லலை எப்போ உடஞ்சிச்சு எதுவுமே ஷேர் பண்ணல என்கிட்ட. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ. எல்லாமே 6 பீஸ் இருந்த பீசஸ்லாம் சும்மா 2, 1 இப்படி தான் இருக்குது.
ஸோ இன்னும் நான் கொஞ்சம் கவனம் எடுத்து வீட்டை வந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே உடஞ்சு போயிருந்துச்சு. எல்லாமே 6 பீஸ் இருந்தது. எனக்கு கண்ணாடி மட்டும் உடையவே உடையாது. அது மேபி நான் அப்படி பார்த்துக்கிறேனா இல்லை எனக்கு உடையாதான்னு தெரில. பட் கண்ணாடி பீங்கான்லாம் உடையாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து ஆத்தா வீட்டில் இந்த சனிக்கிழமை காலையிலே ஆத்தா வீட்டுக்கு போயிருந்தோம். சைக்கிள் ஓட்டிட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அங்கேருந்து வர்றப்ப ஆண்டி வந்து இட்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. இட்லி புதினா சட்னி, தேங்காய் சட்னி. இதுவும் நம்ம சேனலில் ரொம்ப நாள் பார்க்குறவங்களா இருந்தால் அப்போல்லாம் எனக்கு ஒரே நாஸ்டாலஜிக்காக இருக்குது இந்த vlog. அப்போல்லாம் நான் இந்த மாதிரி தான் பாட்டி வீட்லேருந்து எனக்கு சாப்பாடு வருதுன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் பாத்திரம் ஹால்லாம் போட்டேன்னா, குக்வேர் கலெக்ஷன்லாம் போட்டேன்னா, உங்களுக்கு ஏங்க கருக்க போகுது, உங்களுக்கு நீங்கள் தான் பாட்டி வீட்லேருந்தே வாங்கி சாப்பிட்றீங்களே அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அன்றைக்கி வந்து ரசம், உருளைக்கிழங்கு வந்து வறுத்துருந்தேன். இந்த மாதிரி வறுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வறுத்துருந்தேன். மாமா காலைல ஸ்மூத்திக்கு எடுத்து வச்ச பாதாம் உரிச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இது ரெண்டும் இன்றைக்கி வந்துருந்துச்சு. இது ரீபர்ச்சேஸ். இது வந்து லென்ஸுக்கு வந்து ஒரு கிட் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப்ஸ்டிக் ரீபர்ச்சேஸ். ஒரு லிப்ஸ்டிக்கை முடிச்சுட்டு அதே கலர் வந்து திருப்பி வாங்கியிருக்கேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரௌன் ஷேட் அது. ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் க்ளீன் தான் பண்ணி டீக்ளட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் மாமா தூங்கிட்டு இருந்தாங்க. காலைல பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கார் ரைட் போயிட்டு சைக்கிள் மாற்றிட்டு வந்துட்டு இங்கே வந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய குஷன் கவர், நிறைய வந்து பெட்ஷீட் கவர் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு எதெல்லாம் வேணாமோ, ஏன்னா இப்போ என்னோட பெட் சைஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகலைங்கிறப்போ எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஃபுல்லாக மூடி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த அளவுக்கு டீக்ளட்டர் பண்ணிட்டேன். பெட்ஷீட்ஸும் கொஞ்சம் இந்த சைஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். மேலே இருக்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கிற பெட்டு கரெக்டாக இருக்கிறது. அதுக்கு கீழே இருக்கிறது சோனியா டியர் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுனால அதை நான் டீக்ளட்டர் பண்ணாமல் வச்சுருக்கேன். எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு. கீழே இருக்கிற பெட்ஷீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாஃப்டியாக இருக்கும். அதனால் போத்திக்கிறதுக்கு எப்போயாவது நம்ம கம்ஃபர்ட்டை விட இது தேவைப்பட்டுச்சு வச்சுக்கலாம். அதை மட்டும் வச்சுட்டு இது வந்து ஸ்க்ரீனு ரொம்ப நல்லா இருக்கிற ஸ்க்ரீன் தான். ஆனால் வந்து லாங்காக இருக்கா. 7 ஃபீட் கிடையாது, 5 ஃபீட் 6 ஃபீட் அந்த மாதிரி 5 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னலோட முடியும்ல அது, அந்த மாதிரி எனக்கு போடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன். அம்மா யார் வேணாலும் கேட்டவங்க எடுத்துக்கலான்னு. அதே மாதிரி இங்கே வந்து டீபாய் கவர், குஷன் கவர் நிறையா 2-3 பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இதையும் டீக்ளட்டருக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் மினிமலிஸ்ட்லாம் கிடையாது. நிறைய வாங்கி நிறைய பொருள் இருக்கிறதுலாம் பிடிக்கும். பட் தேவையில்லாத மட்டும் குவிட் பண்ணிடலாம். இனிமேல் இந்த ப்ராடக்ட்டை வந்து தேவையானது மட்டும் வச்சுக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷெல்ஃபை மாடியிலேருந்து கீழே கொண்டு வந்துட்டேன். இதை வந்து வேறு மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த 3 டேஸில் வந்து இன்றைக்கி தான் பண்ணி முடித்தேன். அது நான் ஆனால் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக வந்து வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி பீங்கான் பாத்திரம் சொன்னனோ அதே மாதிரி தான் இரும்பு பாத்திரமும். நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ரெகுலராக நான் இரும்பு பாத்திரத்தில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் vlog போடையிலலாம் ரெகுலராக இதில் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அம்மா லத்தாலாம் சமைக்கிறப்போ இரும்பு பாத்திரம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, சாப்பாடுலாம் கருப்பாகுது, நாங்கள் சமைச்சா இப்படி ஆகுதுன்னு சொல்லியே வச்சுட்டாங்க. பட் இதில் சமைச்சு சாப்பிட்றப்ப எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதனால் ஓகே இதை நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் செய்ய சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் வீடியோலாம் போட்டு பார்த்து உப்பும் எண்ணெயும் தடவி வச்சு நல்லா க்ளீன் பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா வீடியோஸில். ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன். உப்பு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருந்துச்சு. நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா உள்ளே வெளியில் 2 சைடும் தடவை சொன்னாங்க. பட் நான் வந்து உள்ளே மட்டும்தான் தடவிருக்கேன். வெளியில் சும்மா தேய்ச்சி கழுவையில் மட்டும்தான் நான் வந்து தேய்ச்சி கழுவினேன். ஏன்னா வெளியிலையும் தடவிட்டு வச்சோன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆயிருமோன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக உப்பும் எண்ணெயும் கலந்து மேலே இருக்கிற எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் வாங்கின ஹால் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். சேம் வெசல்ஸ் தான், அதே வெசல்ஸ். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவும் வாங்கலை, சேம் தான். பட் நான் சமைக்கையில் நான் ரெகுலராக இதிலலாம் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதிலலாம் எடுக்காதனால இதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரியெல்லாம் போய் ஓட்டையெல்லாம் ஆகிடுமோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அந்தளவுக்கு இந்த தோசைக்கல் அடியிலலாம் அவ்வளோ துருவாக இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம தான் இதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நல்லா வச்சு தேய்ச்சிட்டு 3 மணி நேரம் விட சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து தான் வந்து தேய்ச்சி எடுத்தேன். ஸோ 5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுட்டு இதில் நான் பிஃபோர் பிக்சர் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ரொம்ப கொசன்னு நிறைய பொம்மை என்னென்னமோ இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உடனே அமேசான் போய் நிறைய ஹோம் டெக்கார் ஐட்டம்லாம் போட்டு ஒரு 5500 ரூபாய்க்கு வந்து கார்ட் டோட்டல் வந்துச்சு. 5500 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்த கப்பன் சாசர், இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் ஸ்ரீ எனக்கு வந்து என்னோடய பர்த்டேக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்தது. அதெல்லாம் வச்சு நம்மக்கிட்ட இந்த செடி, புக்ஸு இதெல்லாம் வச்சு இருந்த ஐட்டம் வச்சு அப்படியே சும்மா அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இந்த கீழே இருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அந்த புக்கு வச்சு நடுவில் ஒரு பூஜாடி வச்சிருக்கிறது, அந்த இடம் மட்டும் என்னமோ கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் மாமா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். அப்புறம் இந்த மெயின் ஏரியா இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததால் இந்த வால் ஹேங்கிங் நம்ம மீஷோ ஹோம் டெக்கார் ஹால்னு சொல்லிட்டு நம்மளோட அழகிய தமிழ் மஹலில் போட்டிருக்கேன். அதில் இருந்ததை எடுத்து இங்கே ஒட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இங்கே வந்து இதை விளக்க வந்துட்டேன்.
அண்ட் இதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கம்பி ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரஷ் போட்டு தேய்க்கிறேன். இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வருது. அப்புறம் இந்த ப்ரஷ் நம்மளோட கேஸோட இடுக்கிலலாம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அதில் வந்து இந்த கார்னர்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணி ரெகுலராக வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா இந்த வேலையெல்லாம் தேவையில்லை. நான் சமைச்சிட்ருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணலை. பட் இப்போ கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தொடச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பாத்திரமும் பண்ணிட்டேன். ஒரே ஒரு எண்ணெய் சட்டி தான், அந்த கடாய் தான் வந்து ரொம்ப படுத்துனுச்சு. ஸோ அதை மட்டும் ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இதில் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 2 டிஷ்ஷாவது இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பேன் மட்டும் ஒரு மாதிரி பொறிஞ்சு போன மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்படி தான் வருமா இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சானே எனக்கு ஞாபகம் கூட இல்லை. இப்போ ஆனால் பார்க்கையில் பொறிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் குக் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் அடுத்த நாள் ஒரு கோல்டு சிட் 2 கோல்டு சிட் போட்டிருந்தோம். 2 கோல்டு சிட்டுமே ஜோசால் காசில் போட்டிருந்தேன். அது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு போய் ஜுவல் எடுத்துகிட்டு வந்தோம். லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ அந்த ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மலபார் கோல்டில் தான் வந்து 14% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல், எப்பயுமே தான் இப்போ செய்கூலி சேதாரம் இருக்கிறது இல்லையோ என்னமோ ஒன்று இருக்கிறது இல்லை. பட் 14%க்கு வந்து இல்லாமல் தங்கமாகவே வர வச்சுக்கிற ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே போய் வந்து மாமாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கோல்டு செயின் எடுத்து கொடுத்துட்டு அந்த சிட்டு போட்டுட்டு வர்றப்போ சத்தாஸில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி லியோ படத்துக்கு போயிருந்தோம். ஸோ லியோ படத்துக்கு வந்து ஃபஸ்ட் ஷோ போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. இவ்வளவு தான் இந்த வீக்கெண்ட் ஹாலிடே மாதிரி இந்த தீபாவளி ஒர்க் வந்து போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த மாதிரி vlog கண்டென்ட் பிடிக்கும்னா அவங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணாட்டியும் ஜஸ்ட் ஒரு லைக் ஆர் டிஸ்லைக், இந்த வீடியோவில் இது எனக்கு பிடிக்கல ஜெனி அப்படின்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கல இதை இப்படி மாற்றிக்கோ ஜெனி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.